Hey guys, welcome back to Cycle Study YouTube channel. So இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்றதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Cycle Study YouTube channel சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. Then only get notified whenever I post new videos. Okay guys, so இன்னைக்கான லெசனில் இந்த சிம்பிள் பாஸ்ட்டில் எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணினேன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் பாஸ்ட்டில் நெகட்டிவ் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கிராமர் ரூல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது கிராமர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ட், அதாவது V1 வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. டிட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட் வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் சிம்பிள். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செம்மையாக நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். ஜஸ்ட் வித்தின் 3 months. ஸோ இந்த ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஏன்னா அப்படின்னா நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், டிப்ளமா தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ டிப்ளமாவே நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரி பீப்புள் கூட நான் பேசுகிறேன். நான் என்ன கிராமர் மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன பேசுகிறேன், அதெல்லாம் நான் போதர் பண்ணவே கிடையாது. நான் இன்னும் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணி தான் இருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நான் மேக் பண்ணுவேன். பட் ஒரு விஷயம் நான் கீப் டூயிங். வாட் இஸ் தட்? எவ்ரி சிங்கிள் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய நாலேஜ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அதேமாரி உங்ககிட்ட என்ன சோர்சஸ் இருக்கோ அதை வச்சு எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் கைஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரூனர்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கவங்க கூட. ஸோ அதனால கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு லேர்ன் பண்ணுங்க. சீக்கிரம் கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாராலையும் ஒரு நாள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக மாஸ் பண்ண முடியும். ஸோ அதை மாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐனா என்ன, ஐ டிட் நாட் கமிட் எனி மிஸ்டேக்ஸ், நான் எந்த ஒரு தவறும் பண்ணவில்லை, அதாவது பாஸ்டில். இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. ஃபார்முலா கூட சப்ஜெக்ட் டிட் நாட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிட் நாட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட், அதனால இந்த இடத்துல ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிட் நாட் கமிட்டட் எனி மிஸ்டேக்ஸ்னு வரக்கூடாது. இங்கே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்து ப்ரெசன்ட் வர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் ஒன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஐ டிட் நாட் கமிட் எனி மிஸ்டேக்ஸ், நான் எந்த ஒரு தவறும் பண்ணவில்லை. நான் எந்த ஒரு தவறும் பண்ணவில்லை. என்ன ஏன் பேசுகிறீர்கள்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுங்களேன். சார் ஐ டிடன்ட் கெட் யூ, ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. என்னால் வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதா. ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ டிட் நாட் கெட் யூ, ஐ டிடன்ட் டெல் எனிதிங், ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்னு வந்து நம்ம ஈஸியாக வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் அந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தே டிட் நாட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே, அவர்கள் நேற்று பள்ளிக்கு போகவில்லை. தே டிட் நாட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சி டிட் நாட் டெல் எனிதிங் அபவுட் யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே கேட்போம் அவர் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா, அவங்க என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம், அவங்க எதுவும் உங்களை பற்றி சொல்லவில்லை. இப்போ இங்கே அதுதான் எழுதியிருக்கேன். சி டிடன்ட் டெல் எனிதிங் அபவுட் யூ, அவள் உன்னை பற்றி எனிதிங்னா ஏதாவது, அபவுட்னா பற்றி, உன்னை பற்றி. ஸோ அவள் உன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை. சி டிடன்ட், அதாவது டிடன்ட்ங்கிறத கன்ட்ராக்ஷன், நான் டிட் நாட்னா எழுதியிருக்கேன். ஸோ அதை நம்ம போக கற்றுக்குவோம். சி டிடன்ட் டெல் எனிதிங் அபவுட் யூ, அவள் உன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா he did not use your mobile, அவன் உன்னுடைய மொபைலை யூஸ் பண்ணவில்லை, பயன்படுத்தவில்லை, அதாவது பாஸ்ட்ல. he did not use your mobile. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா she did not feel like eating, she did not feel like eating lunch அப்படின்னா அவன் வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணல. லைக் she did not feel, அவன் வந்து ஃபீல் பண்ணல. லைக் eating lunch, ஸோ நான் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணல. இப்போ I didn't feel like having lunch, I didn't feel like talking with you, I didn't feel like talking to somebody. ஸோ நான் வந்து யாரு கூடயும் பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சென்ஸோட மீனிங். சரிங்களா? அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். she didn't feel like eating lunch. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they did not give anything to eat.
தே அவர்கள் எதுவும் கொடுக்கவில்லை சாப்பிட்றதுக்கு. தே டிட் நாட் கிவ் எனிதிங் டு ஈட். ஓகே கைஸ், ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் உங்களுக்காக எழுதி போகிறேன், அது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிடென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான் டிடென்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி டிடென்ட் விசிட் மீ, அவள் வந்து என்னை விசிட் பண்ணவில்லை. வி டிடென்ட் லைக் ஹிம், ஸோ நாங்கள் வந்து அவனை வந்து விரும்பலை. வி டிடென்ட் லைக் ஹிம். ஐ டிடென்ட் கெட் த ஜோக், நான் அந்த ஜோக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அதை என்னால் புரிஞ்சிக்கல. ஐ டிடென்ட் கெட் த ஜோக். ஐ டிடென்ட் நோ வாட் டு சே, எனக்கு வந்து என்ன சொல்லணுன்னு தெரியல, நான் என்ன சொல்லியிருக்கணும்னு தெரியல. ஐ டிடென்ட் நோ வாட் டு சே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சி டிடென்ட் வாண்ட் மீ டு டூ தட், அவளுக்கு நான் அதை செய்வதில் விருப்பமில்லை. சி டிடென்ட் வாண்ட் மீ டு டூ தட். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வெரி ஆஃபனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கோங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டிடென்ட் மீன் டு ஹர்ட் யூ. ஐ டிடென்ட் மீன், நான் உங்களை வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கல. ஐ டிடென்ட் மீன் டு ஹர்ட் யூ, நான் வந்து உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் சென்டென்ஸ் மேக் பண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சில சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் ஐ எம் டெல்லிங் திஸ். எனிவே ஐ வில் see you in the next video. Till that, this is Cyril Settle. Bye bye.